மனித நாகரிகத்தின் வரலாறு பல வகையில் மறைந்து கிடக்கிறது. சில சமயம் அது மலைகளின் அடியில், சில சமயம் அது நீண்ட காலம் நம்முடன் நமக்கே தெரியாமல் இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஒரு புயலான இரவு நேரத்தில் இந்த சிறிய மலையடிவார கிராமத்தில் ஒரு அசாதாரணமான ஒளிச்சுடர் வானில் தென்பட்டது. கண நேரத்தில் மறைந்த அந்த ஒளி இந்த கதை ஆரம்பமான இடமாக அமைந்தது. ஒரு காலத்தில் இந்த மலைப்பகுதியை ஆராய்ந்து வந்தவர் அரவிந்த். அவரின் நோக்கம் பழமையான நாகரிகங்கள் பற்றிய சான்றுகளை தேடி கண்டுபிடிப்பது. ஆனால் ஆராய்ச்சி பயணத்தின் போது அவர் காணாமல் போனார். அவரின் முடிவற்ற பயணத்தை இன்று அவரது மகன் தொடர்கிறார். விக்ரம் அவரின் தந்தை சேகரித்த தரவுகளையும் பழைய வரைபடங்களையும் ஆய்வு செய்தார். சமீபத்தில் காணப்பட்ட ஒளிச்சுடர் அவருக்கு ஒரு முக்கிய அறிகுறியாக தோன்றியது. அந்த அடிப்படையில் அவர் மலைகளுக்குள் பயணம் ஆரம்பித்தார். இப்பகுதியில் உள்ள வானிலை மாறுபாடுகள் பயணத்தை கடினமாக்கின. குளிர்ந்த காற்று, கீழே வீழும் பாறைகள், பனி மூடிய பாதைகள், இவைகளெல்லாம் இந்த மலைகளின் இயல்பான அம்சங்கள். ஆனால் விக்ரம் தொடர்ந்து நகர்ந்தார். மலையின் வடமேற்கு பகுதியில் புத்தகம் மற்றும் தரவுகளில் குறிப்பிட்டிருந்த இடத்துக்கு அருகே ஒரு பெரிய குகை வாயில் காணப்பட்டது. தரையில் பாசிப்பூச்சிகள், சுவரில் பழைய செதுக்குபடுகள், இவை அனைத்தும் ஒரு நீண்டகால நாகரிகத்தின் அறிகுறிகளாக இருந்தன. குகை உள்பகுதி மிகவும் பெரியது. நீர்த்துளியின் ஒளி, பாறை எதிரொலிகள், உயர் ஈரப்பதம், உயிரியல் ரீதியாக வளமான சூழலாக இருந்தது. சில இடங்களில் பிரகாசிக்கும் பூஞ்சைகள் போன்ற உயிரினங்களும் காணப்பட்டன. குகையின் இறுதி பகுதியில் நாம் எதிர்பார்க்காத ஒரு காட்சி. பாறைகளின் இடையே ஒரு பழமையான கட்டமைப்பு, தூண்கள், சிற்பங்கள் மற்றும் நகரமைப்பை நினைவுபடுத்தும் வடிவமைப்பு. இது ஒரு மறைந்த நாகரிகத்தின் முக்கியமான சான்றாக இருக்கலாம். இத்தகைய இடங்கள் வரலாற்று மற்றும் புவியியல் ஆய்வுகளுக்கு மிக முக்கியமானவை. இங்கே காணப்படும் உயிரினங்கள், பாசி மற்றும் பூஞ்சை வளர்ச்சிகள், நீரின் கனிம அமைப்புகள் எல்லாமே இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி நுணுக்கமான தகவல்களை வழங்க முடியும். விக்ரமின் பயணம் ஒரு தனிநபரின் தேடல் மட்டுமல்ல, அது மனித வரலாற்றின் மறைந்த பக்கங்களை வெளிச்சமிடும் முயற்சி. மலைகளின் அடியில் மறைந்திருந்த இந்த நகரம் எதிர்கால ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்களுக்கு புதிய வழிகளை திறக்கும். அவர் கண்டுபிடித்தது காலத்தால் மூடப்பட்ட ஒரு உலகம். அதை புரிந்து கொள்வதில் நாம் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோம். இயற்கையின் அழகிற்கு பின்னால் பல மர்மங்கள் மறைந்துள்ளன.